நேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பா ஜேபிசி குழு கூடி நிறைய விவாதம் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்துட்டு 14 சட்டத்திருத்தங்கள் மட்டும் இப்ப ஏத்துக்கிறாங்க. அதுவும் குறிப்பா எதிர்க்கட்சியோட குரலே மதிக்கப்படுவதில்லை. நாங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறது இல்ல. மத்த மாநிலங்கள்ல என்னென்ன கோரிக்கை வச்சாங்கன்றது எங்களுக்கு கொடுக்கணும், ஆனா எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இது தொடர்பா நேற்று ஆராசா என்ன போட்டிருக்காருன்னா, நாளைக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு இன்னைக்கு நைட்டு எங்களுக்கு 655 பக்கத்தை கொடுத்து இன்னைக்கே ரிவைஸ் பண்றது நாளைக்கு பேசுங்கன்னு சொல்லி பண்றாங்க. இது தொடர்பா நாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி விட்டுருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த வக்பு சீர்திருத்த மசோதாவே மோடியினுடைய அரசுக்கு ஒரு சம்மட்டி அடிதான் கொடுத்தது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த மோடி 3.1 இவங்க மாறத்துக்குனாங்க இல்லையா, 3வது முறையாக நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டோம், சர்வ பலத்தோடு நாங்கள் அதிகாரத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி, நீங்கள் சர்வ பலத்தோடெல்லாம் இல்லை, உங்களுடைய பலம் சரிந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாடாளுமன்றம் அன்றைய தினம் மோடிக்கு சிறப்பாக உணர்த்தியது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மோடி இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு முதல் முறையாக அவர் பிரதமராக வந்ததற்கு பிறகு ஒரு மசோதாவை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பு அனுப்பிய அனுபவம் என்பதே அவருக்கு கிடையாது. ஏன்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் எதையெல்லாம் நினைத்தாரோ அதையெல்லாம் தன்னுடைய மிருக பலத்தை பயன்படுத்தி செய்து காட்டினார். ஆனால் இந்த முறை அப்படி செய்து காட்ட முடியவில்லை. அப்ப ஜேபிசின்னு ஒண்ணு போன பிறகு அதுல நேரடியாக அந்த ஜேபிசிய இயங்க விடுவார்களா, அதற்கு முழு சுதந்திரம் தருவார்களா, எதிர்கட்சிகளினுடைய குரலுக்கு மதிப்பளிப்பார்களா என்று அன்றைக்கே கேள்வி எழுந்த பொழுது பல எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இவர்கள் சரியாக நடந்து கொள்வதை போல காட்டி விடுவார்கள், ஆனால் இறுதி நேரத்தில் இவர்கள் சரியாக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை எல்லா எதிர்கட்சி உறுப்பினர்களும் சொன்னார்கள். குறிப்பாக கே.சி. வேணுகோபால் அவர்கள் பல நேரங்களில் இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். கே.சி. வேணுகோபால் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டிக்கு தலைவரா இருக்கிறவர். பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியவே சரியாக இயங்க விடாமல் என்னை போன்றவர்களுக்கே நெருக்கடி கொடுப்பார்கள், என்னை போன்றவர்களையே உறுப்பினர்களை வைத்து வேறு வேறு விதமாக அச்சுறுத்துகிற வேலையை செய்வார்கள், எங்களுடைய பணியையே முழுமையாக செய்ய விட மாட்டார்கள், அதிலும் ஜெகதாம்பிகா பால் போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி தனிச்சையாக இயங்கிட முடியும் என்கிற கேள்வியை எழுப்பினார்கள். இன்றைக்கு அதுதான் சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அண்ணன் ஆசா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல மிக நேர்த்தியாக ஒரு செய்தியை சொன்னார். அதாவது 600 பக்கத்துக்கு அதிகமான இது குறித்த அறிக்கையை நேற்று இரவு 10 மணிக்கு அனுப்புகிறார்கள். நான் ஒரே ஒரு செய்தி தான், நீங்க 600 பக்கத்தை படிப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு அவகாசம் தேவைப்படும்? அப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்போது அதை படித்து முடிப்பார்? படித்து முடிக்கிறது மட்டும் இல்ல சார், காலையில 10 மணிக்கு அதுக்கு டீசன்ட் நோட் கொடுங்க. அதாவது மறுப்புரை, ஏதாவது உங்களுக்கு அதுல மறுப்பு இருந்ததுன்னா அதை டிராஃப்ட் பண்ணி நீங்க காலைல 10 மணிக்கு கொடுங்கன்னு சொன்னா 12 மணி நேரத்துல 600 பக்கத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் படித்து விட்டு அதற்கு நீங்கள் ஒரு மறுப்புரையை தர வேண்டும்னு சொன்னா, உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கேட்க மாட்டோம் என்பதை சொல்லாமல் சொல்கிறார்கள். அவ்வளவுதான் செய்தி. நீங்க எது சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம், நீங்க எது சொன்னாலும் எங்க காதுல அது விழாது, நாங்க இந்த முடிவை தான் இறுதியாக எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க நேரடியாக சொல்லல, மறைமுகமாக பல வழிகளில் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணன் ஆசா இன்னைக்கு சொன்னாரு. 2 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த வக்பு சீர்திருத்த மசோதா இப்ப வருது இல்லையா, இதற்கு முன்பு 2 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது 2 ஷரத்துகள் 2 கட்டங்கள்ல சேர்க்கப்பட்டிருக்கு. ஒண்ணு 1995 நரசிம்மராவ் காலகட்டத்துல சேர்க்கப்பட்டது ஒண்ணு, 2013 மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்துல சேர்க்கப்பட்டது ஒண்ணு. அதுல 1995 நரசிம்மராவ் காலத்துல சேர்க்கப்பட்ட ஒரு ஷரத்து என்ன அப்படின்னு சொன்னா, வக்பு சொத்துக்களை வக்பு நிர்ணயிப்பதற்கு எப்படி முழு அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் வக்பு சொத்துக்களை விற்பதற்கும் வக்பு நிர்வாகத்துக்கு முழு அனுமதி உண்டு, ரெவென்யூஸ் அதுக்கு கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறது 95 நரசிம்மராவ் தலைமையிலான அரசு அதுல கொண்டு வந்த சீர்திருத்தம். இப்ப அதை அடியோடு ரத்து பண்றாங்க. ஒண்ணு. 2வது 2013 அண்ணன் ஆசா இன்னைக்கு ரொம்ப அழகான வார்த்தைய சொன்னாரு. அதாவது செம்மைப்படுத்துவதற்குன்னு சொன்னாரு. வக்பு வாரியத்தை செம்மைப்படுத்துவதற்காக ஏதுவாக உருவாக்கப்பட்ட விதிகளை எல்லாம் இவங்க ஒட்டுமொத்தமா அடியோடு காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அப்ப 2013 ஒண்ணு சொல்றாங்க. என்ன 2013 சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு முன்பு வர கல்வி கட்டமைப்புகளுக்காக, அதாவது பள்ளிவாசல்களுக்கு பயன்படுத்துறதுங்கிறது வேற, பள்ளிவாசலை சார்ந்திருக்கிற பல பள்ளிவாசல் நிர்வாகம் பள்ளிக்கூடங்களை நடத்துகிறார்கள். சில பள்ளிவாசல் நிர்வாகம் இஸ்லாமிய ட்ரஸ்டுகள், வக்புக்கு சொந்தமான சொத்துக்கள்ல கல்லூரிகள் இருக்கு.
அப்ப அதை மேம்படுத்துவதற்கு இந்த சொத்துக்களின் மூலம் வரக்கூடிய வருவாயை பயன்படுத்துவது மட்டுமல்ல, இந்த சொத்துக்களை விற்றால் அதன் மூலமாக கிடைக்கிற வருவாயும் பயன்படுத்தலாம்னு சொல்லி 2013 கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த ரெண்டையுமே கேன்சல் பண்றாங்க. ரெண்டையுமே கேன்சல் பண்ணிட்டு இவங்க இப்போ ஒரு புது அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இத நேரடியா அவங்க சொல்ல முடியல. நாங்க இந்த 2 ஷரத்துகளையும் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா, இது உண்மையிலேயே காழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்தது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால என்ன சொல்றாங்கன்னா, புதிய திருத்தம் கொண்டு வர்றோம். நாங்க திருத்தத்தை கொண்டு வர்றோம். திருத்தம்னா என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுல ஏதாவது புதிய ஷரத்துகள் சேர்க்கலாம். அதாவது அமெண்ட்மெண்ட்ல சில சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஒரு அமெண்ட்மெண்ட்டையே கேன்சல் பண்றது இருக்குல்ல, அப்ப ஒட்டுமொத்தமாக ரத்து செய்கிற வேலையைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு அண்ணன் எம்.எம். அப்துல்லா அவர்களும் அண்ணன் ஆராசா அவர்களும் போட்டு உடைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். இன்னொன்று ரொம்ப குறிப்பா பேசியாக வேண்டிய செய்தி இருக்கு. இப்ப ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு ஏன் போச்சு? அதனுடைய நோக்கம் என்ன? இதை நீங்க அன்னைக்கே மசோதாவாக நிறைவேற்றி இருக்கலாமே. ஏன் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போச்சுன்னா, எதிர்ப்பு வலுவாக இருக்கிறது. எதிர்கட்சிகளினுடைய ஆதரவு முழுமையாக இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய சில கட்சிகள் கூட அதை எதிர்க்கிறார்கள். அதனால் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில போட்டா ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான குழு ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, வக்பு வாரியத்தினுடைய உறுப்பினர்களை, தலைவர்களை சந்தித்து கருத்து கேட்டு அவர்களினுடைய கருத்துக்கு ஒப்ப இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம். இதான சார் ஜேபிசிக்கு அனுப்பிச்சதனுடைய கான்செப்ட். இப்ப ஊர் ஊரா நீங்க போனீங்க. இப்ப நீங்க ஊர் ஊரா போயிருக்கீங்க. போய் எல்லா மக்களிடத்திலும் கருத்துக்களை நீங்க கேட்டிருக்கீங்க. கருத்து கேட்டீங்கல்ல, அந்த கருத்துக்கு நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கிறது இருக்குல்ல. இன்னைக்கு அண்ணா ராசா ரொம்ப சூப்பரா ஒரு செய்தியை சொன்னார். சுப்ரீம் கோர்ட்ல இவங்க கொடுத்திருக்கிற இந்த 622 பக்க ஆவணங்களையும் நாங்க கொண்டு போய் கொடுப்போம். நாங்க ஒரு டீசன்ட் நோட் கொடுக்குறோம் இல்லையா, மறுப்புரை கொடுக்குறோம் இல்லையா, இதெல்லாம் சேருங்கன்னு சொல்றோம்ல, அதையும் கொண்டு போய் கொடுப்போம். மாறாக இன்னொரு டாக்குமெண்ட்டையும் கொண்டு போய் நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அது என்ன டாக்குமெண்ட்னா, இத்தனை ஊர்களுக்கு போய் நாங்க கூட்டம் நடத்தணும்ல, அப்ப இத்தனை ஊர்கள்ல கருத்து சொன்னாங்கல்ல, அந்த கருத்தையும் நாங்க பதிவு பண்ணி கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்றாரு. இப்ப நீதிமன்றம் இயல்பா உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்கும் இல்லையாங்க, நீங்க ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணீங்க, அந்த மசோதா ஏற்க முடியாதுன்னு எதிர்கட்சிகள் சொன்னதுனால ஜேபிசியில கொண்டு போய் போட்டீங்க. ஜேபிசி ஊர் ஊரா போய் சுத்தி வந்தாங்க. சுத்தி வந்தவர்கள் அங்கே இருந்த எல்லாரிடத்திலும் கருத்துக்களை கேட்டார்கள். அதன் அடிப்படையில் ஒரு டீசன்ட் நோட்டை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணல. அவங்க சொன்ன எதையுமே நீங்க காதலையும் வாங்கிக்கலன்னா எதுக்கு ஜேபிசி போட்டீங்க? நீதிமன்றம் இயல்பாக கேட்குமா கேட்காதா? நிச்சயமாக கேட்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, மற்ற மாநிலம் கொடுத்த அறிக்கையை எதிர்கட்சிகள் சப்மிட் பண்ணாதது அவங்க கேட்காம இவங்களா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. இல்ல, அதுல 2 விஷயம் பண்ணிருக்காங்க சார். அவங்க ரொம்ப முக்கியமா 2 செய்திகளை பண்ணிருக்காங்க. ஒண்ணு என்னன்னா, எதிர்கட்சி தரப்பிலிருந்து இந்த ஜேபிசியில இடம்பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கள் என்னங்கிறதையே முழுமையா கொடுக்கல, அதையே மறைச்சிட்டாங்க. இப்ப அதுல கருத்து கேட்ட ஆவணங்கள் எல்லாம் யாருகிட்ட இருக்கு? ஜேபிசியினுடைய சேர்மன் யாரு? ஜெகதாம்பிகா பால் அவர்கிட்ட இருக்கு. அவர் என்ன பண்ணணும்? பங்கேற்று இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதை ஒரு பிரதி அனுப்பிச்சிடணும்ல. இந்த ஊர்ல இந்த இடத்துல நடந்த கருத்து கேட்பு கூட்டத்துல இப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்குன்னு போட்டு, ஜெராக்ஸ் காப்பி தானே சார், போட்டோ காப்பி தானே எடுக்க போறீங்க, நகல் தானே எடுக்க போறீங்க, வேற என்ன கையால எழுத போறீங்களா உட்காந்து? இல்ல. அப்ப பதிவு பண்ண ரெக்கார்டையே சரிசமமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரிச்சு கொடுக்கல. ஒண்ணு. இன்னொன்று, எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் சொன்ன கிரீவன்ஸ் இருக்குல்ல, குறைகள் இருக்குல்ல, அதையெல்லாம் நீங்க கவனத்திலேயே கொள்ளல. நீங்க இப்ப 14 இதை எடுத்துக்கிட்டீங்கல்ல, இந்த 14 எதிர்கட்சி ஆளுற எல்லா மாநிலங்களையும் ஏத்திருக்காங்களா? இப்ப தமிழ்நாட்டுல சொன்ன கருத்து என்ன? தமிழ்நாட்டுல சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அதை பத்தி ஜேபிசியினுடைய முடிவு என்ன? ஜேபிசி என்ன டிக்ளரேஷன் சார் கொடுத்திருக்கு? டிக்ளரேஷனே இல்லையே. நீங்க எதையாவது ஒரு உங்களிடமிருந்து ஒரு தகவலை மக்கள் எதிர்பார்க்கிறோம்ல. இப்ப எனக்கு எதுவுமே தெரியாது ஜேபிசியில என்ன நடந்ததுன்னு. நான் போய் குறை நிறைகளையும் சொல்லல, ஜேபிசி ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங்லயும் கலந்துக்கல. ஆனா எனக்கு ஒரு கவலை இருக்கு. இந்த வக்பு சீர்திருத்த மசோதா இஸ்லாமியர்களினுடைய உரிமையை பறிக்கிற வேலையை செய்கிறதுங்கிற எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்குல்ல. இப்ப நான் என்ன புரிஞ்சுக்குவேன்? எனக்கு எப்படி புரியும்? ஜேபிசி எதையுமே சொல்லலைன்னா அப்ப அங்க நடந்தது என்னங்கிறது எனக்கு தெரியவே தெரியாத. அப்போ நீங்க இந்த நாட்டு மக்களிடமிருந்து உண்மையை மறைக்கிற வேலையை செஞ்சிருக்கிறீங்க. ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க? அதுக்கு எதுக்கு ஜேபிசியை போட்டீங்க? அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆரம்பத்துல குறிப்பிடும்போது நாடாளுமன்றத்துல கொண்டு வரும்போது அவங்களுக்கு பயமா இருந்தது, அதனால ஜேபிசி அனுப்புறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா?
இப்ப வந்துட்டு அங்க தாண்டோண்டித்தனமா முடிவு எடுக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் குரல கேட்கவில்லை போது அந்த தைரியம் இப்ப அவங்களுக்கு கூடியிருக்குன்னு நினைக்கிறீங்க. எந்த விதத்துல அது கூடியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல நிச்சயமாக தைரியம் கூடல சார். அவங்க கொல்லைப்புற வழியாக அதை நிறைவேற்றிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப இடையில ம், ஜேபிசில இருந்து ஒரு சஸ்பென்ஷன் வந்துச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். ம், இந்த ம், ஜேபிசியில இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அந்த மாதிரி ஏதாவது நாடாளுமன்றத்துல ஒரு தில்லாலங்கடி வேலையை செஞ்சிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய எண்ண ஓட்டம் அப்படித்தான் இருக்கு. எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டால் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளினுடைய உறுப்பினர்கள்ல ஒரு 90 விழுக்காடு பேரை வெளியேற்றிட்டு மீதி இருக்கக்கூடிய 10 விழுக்காடு பேரை வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்துல அதை நிறைவேற்றலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை நிறைவேற்ற முடியாது. ஏன் நிறைவேற்ற முடியாதுன்னா, நீங்க இங்க இருக்கிற சொற்பமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படியே நீங்க சஸ்பெண்ட் ம், பண்ணாலும் அதுவும் எகெயின் கோர்ட்டுக்கு போய் நிற்கும். ஏற்கனவே பலமில்லாத எதிர்க்கட்சியா இருந்த போதே ராகுல் காந்தியை நீங்க சஸ்பெண்ட் பண்ணி படாத பாடுபட்டீங்க. ராகுல் காந்தி என்ன பண்ணாரு? நேரா கோர்ட்டுக்கு போய் உங்களுடைய முகத்திரையை கிழித்து விட்டு மீண்டும் அதே நாடாளுமன்றத்திற்கு வந்து உட்கார்ந்து சண்டமாரதம் செய்தார்ல. அந்த வேலையை இப்ப எதிர்க்கட்சியில இருக்கிற ஒவ்வொருவரும் செய்ய தொடங்குனாங்கன்னா நாடாளுமன்றத்துல மோடியினுடைய நிலைமை என்ன, அமித்ஷாவினுடைய நிலைமை என்ன நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ராகுல் ம். காந்தி திரும்பி வருகிறார் என்று சொன்ன உடனேயே இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லையே. 1000 ராகுல் காந்திகள் இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்குள் மீண்டும் தடையை உடைத்து கொண்டு வந்தா என்னவாகுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க இப்ப என்ன காட்ட விரும்புறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வெரி சிம்பிள் கான்செப்ட் சார். அவங்க செய்ய போற செய்தி என்னன்னா, இப்ப இந்த RSS நூற்றாண்டு விழாவுக்கு முன்பாக உயிர் கொள்கையெல்லாம் நாங்க செய்து முடிச்சிட்டோம். இப்ப பாருங்க நாங்க ம். இஸ்லாமியர்களினுடைய சொத்து உரிமைகள்லயும் நாங்க வந்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்துட்டோங்கிற ஒரு நரேஷன் செட் பண்ண விரும்புறாங்கல்ல. அதுக்காகத்தான் இவ்வளவு மெனக்கெடுகள். இதெல்லாம் அதன் பிறகு தடை வந்துரும். கோர்ட் இதுல வந்து தலையிட்டு நேரடியாகவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிரும். இந்த பிரச்சனையில இதுக்கு அடுத்த கட்டமாக இஸ்லாமியர்களுக்கு மத சிறுபான்மையினர்களுக்கு எதிராக போக முடியாதுங்கிறதெல்லாம் ஆளுகிற அரசுக்கு நன்றாக தெரியும். மோடிக்கு ஆலோசனை ம். சொல்கிறவர்களுக்கும் நன்றாக தெரியும். பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கும் நல்லா தெரியும் என்ன நடக்க போகுதுங்கிறது. ஆனாலும் இவங்க ஒரு அந்த பில்டப் கொடுக்கறதுங்கிறது இருக்குல்ல, அந்த ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புறதுன்றது இருக்குல்ல, அது இந்த நூற்றாண்டு விழா துவக்கத்துக்குள்ளாக அதை செய்தாக வேண்டும். அதை செய்துவிட்டு நான் வந்து உங்களுடைய ஆள்தான் காட்டுவதற்காக ஒரு பரீட்சைக்கு இவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் தான் நான் என் தரப்புல இருந்து புரிஞ்சுக்கிறேன். ரைட். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து வக்ஃபு போர்டுல வந்துட்டு வாய்மொழியா கொடுக்கப்பட்ட நிலங்கள் அதிகமா இருக்குது. அதெல்லாம் யாருங்க கணக்குல எடுத்துக்கிறது? அதெல்லாம் யாருங்க அக்கறை காட்டுறது? அப்படின்னு சொல்லி நாங்க அதுல உள்ள வந்துட்டா, அதெல்லாம் சீர்படுத்தி அது வக்ஃபு நிலமா இல்லையான்னு முடிவு பண்றது நாங்க அத்தாரிட்டி எடுத்துக்குவோம்ல. இது அவங்களுக்கு தான் நல்லது அப்படின்ற ஒரு வார்த்தை முன்வைக்கிறாங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல சார், அதாவது வாய்மொழியாக கொடுக்கப்பட்ட இடங்களை வக்பு வச்சிருக்கிறாங்கன்னா, இத்தனை காலமாக பராமரித்தவர்களுக்கு அதுல என்ன பங்கு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு என்ன நீங்க ம். பதில் சொல்லுவீங்க? வாய்மொழியா ஓகே. எப்ப கொடுக்கப்பட்டது? ஏதோ நேத்து கொடுக்கப்பட்டு இன்னைக்கு அந்த சொத்துக்கள் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கா? இதற்கு வேற யாராவது உரிமை கோரியிருக்காங்களா? உரிமை கோருபவர்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு வக்பு அது சொத்துக்கு உரிமை கோருதா? அதெல்லாம் இல்லல்ல. ரைட். இப்ப ம். எப்போதோ 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 200 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விவகாரம். இப்ப இன்னைக்கு கரண்டா அதை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அப்ப 100 ஆண்டுகளாக வாய்மொழி உத்தரவை நம்பித்தானே வக்பிடத்துல அந்த சொத்துக்களை கொடுத்தவர்களுடைய வாரிசுதாரர்கள் விட்டு வைத்தார்கள். யாராவது வந்து ம். கேட்டாங்களா? எங்காவது ஒரு டிஸ்பியூட் அந்த மாதிரி அரைஸ் ஆயிருக்கா? இல்ல டிஸ்பியூட் இருக்கிறத சால்வ் பண்ணாம வக்ஃப் போர்டு விட்டுருக்கா? இதெல்லாம் நீங்க பார்க்கணும்ல. ம். ம். கடந்த காலத்துல எவ்வளவு ரைட். டிஸ்பியூட்ஸ சால்வ் பண்ணிருக்கு வக்ஃப் போர்டு. நேரடியாகவே தலையிட்டு வக்ஃப் போர்டினுடைய தலைவர், வக்ஃப் போர்டினுடைய அதிகாரிகள் அவ்வளவு பேர் அதுல தலையிட்டு சரி பண்ணிருக்காங்களே. அப்போ ம். இத்தனை காலம் பராமரித்தவர்களினுடைய பங்களிப்பு என்ன? ஏன் இன்னைக்கு பேசுற நீங்க அன்னைக்கே அதெல்லாம் பேசல? அன்னைக்கே நீங்க அதெல்லாம் ரைட். பேசியிருக்கணும்ல. எனவே இதெல்லாம் ஒரு வாதத்துக்காக மேலோட்டமா பாக்குறவனுக்கான ஆமால்ல, சொத்து டாக்குமெண்டேஷன் பண்ணாம இருக்கு. அப்ப இதெல்லாம் தலையிட்டு நாங்க சரி பண்ணுவோம்னு சொல்றாங்க. நீங்க என்ன சார் சரி பண்றது? ஆல்ரெடி அங்க சரியா தான் இருக்கு. நீங்க டிஸ்பியூட்ன்னு ரைட். வந்தாதான் சரி பண்ணும். இன்னொன்னு ஒரு உண்மையை இவங்க மறைச்சுக்கிட்டே இருக்காங்க சார். ஏதோ வக்பு சொத்துக்களை வக்பு வாரியத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அனுபவிப்பதைப் போலவும், இஸ்லாமியர்கள் மட்டுமே அனுபவிப்பதைப் போலவும் பேசுறாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். எங்க ஊர் வல்லத்துல பள்ளிவாசலுக்கு சொந்தமான கடைகள் இருக்கு சார். வக்பு வாரியத்துக்கு சொந்தமானதுதான். அந்த கடைய ம். பெரும்பாலும் வாடகைக்கு எடுத்திருப்பவர்கள் இந்து சகோதரர்கள் தான். நான் வேணா டாக்குமெண்ட் வேணா ஓகே. எங்க ஊர் ஜமாத்துல சொல்லி நான் வாங்கி கொடுக்குறேன். ஆனா இன்றைக்கும் அவர்கள் தான் வாடகைதாரர்கள். இன்னொன்னு தெரியுமா? அந்த பள்ளிவாசல்களினுடைய நிர்வாகம் அந்த கடைய மீண்டும் கட்டுறதுக்காக ஏற்பாடு செஞ்சாங்க. மீண்டும் கட்டணம், அதாவது ம். மெயின் ரோட்ல இருக்கிற கட்டடத்தை இடிச்சிட்டு நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். எப்படி நடந்துகிட்டு இருக்கு இந்த ரைட். நிர்வாகங்கிறதுக்காக சொல்றேன். இடிச்சிட்டு கட்டுறாங்க. இப்ப இயல்பா என்ன செய்வாங்க? ஒரு வாடகைதாரர்கிட்ட சொல்றாங்க, ஏங்க நீங்க வீட காலி பண்ணிக்கங்க, நாங்க இடிச்சிட்டு கட்ட போறோம் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா
வக்பு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட உத்தரவாதம், ஜமாத் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் என்ன தெரியுமா? உங்களுக்கே மீண்டும் அந்த கடையை நாங்க கொடுத்துடுறோம். ஆனா நாங்க கடையை ம், ம், இடிச்சுட்டு ம். கட்ட போறோம். அதற்கு நீங்க ஒரு 10 மாத காலம், 1 வருட காலம் அந்த கடையை விட்டுக் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி, அந்த கடையை இடித்து கட்டிவிட்டு மீண்டும் அவர்களுக்கே கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை அங்கங்க இருக்கக்கூடிய எங்க ஊர்ல செய்திருக்கிறாங்கங்கிறத நான் நேரடியா பார்த்திருக்கேன். அப்போ இது மாதிரிதான ஒவ்வொரு இடத்திலும் மிகச் சரியான ஒரு நிர்வாகத்தை நடத்தி இருக்கிறார்கள். இதுல டிஸ்பியூட் எங்கிருந்து வந்துச்சு? இப்ப நீங்க வெளியில இருந்து டிஸ்பியூட்னு சொல்றீங்க. ஆனா டிஸ்பியூட் எங்கிருந்து வந்ததுன்றத இதுவரைக்கும் ஆதாரப்பூர்வமாக ஒரு இடத்துல கூட சொல்லப்படலை. எனவே பாஜக பரப்புகிற பொய்யில் இதுவும் ஒரு பொய்யாகத்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான செய்தி. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இது வந்துட்டு டெல்லி சட்டமன்ற தேர்தலை மையமிட்டு தான் இது வந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க, மசோதா வந்து அவசர அவசரமா தாக்கல் பண்றதுக்கு முற்படுறாங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி எம்பிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதை எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்ல, டெல்லியினுடைய தேர்தல்ல இது எதிரொலிக்குமான்னு கேட்டா நிச்சயமாக எதிரொலிக்கும். இப்ப இதுல என்னன்னா, வாக்குகள் ஒருமுகப்படுத்துறது இருக்குல்ல, டெல்லியில இருக்கக்கூடிய வக்புக்கு சொந்தமான சொத்து விவகாரத்திலேயே இந்த முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இல்லாமலாம் இல்ல. டெல்லியில மட்டும் பிரச்சனை இல்லாம ரொம்ப சுமூகமா இருக்கா? ஆனா இவங்க டெல்லி தேர்தல்ல ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குல்ல, அந்த நிலைப்பாட்டை உடைக்கணும்னு இவங்க ஒரு யுக்தியை கையாளுவாங்க. இப்ப என்ன கையாளுவாங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சி எந்த இடத்துல பெருசா பிஜேபி இருந்து மாறுபடுது? நீங்க நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய மாறுபாடெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கொள்கை ரீதியாலாம் ஒண்ணும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான். ஒன்னே ஒண்ணுதான். ரொம்ப சிம்பிளா என்ன அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்தமாக அதிகார மையம் ஒரு இடத்தில் இருப்பதை விரும்பாத அரசியல் கட்சியாக ஆம் ஆத்மி கட்சி இருக்கு. அதுலதான் மாறுபடுறாங்க அவங்க. இன்னொன்று, பழிவாங்கப்பட்டிருக்கிறார் நேரடியாக அரவிந்த் கெஜ்ரிவால். உங்களுக்கு அவருடைய அந்த லிக்கர் கொள்கை வகுக்கப்பட்ட விவகாரத்துல அவர் தப்பு செய்யவே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. ஆனா அமலாக்கத்துறையை வைத்து அந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக மணீஷ் சிசோடியாவிலிருந்து, சஞ்சய் சிங்கிலிருந்து நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் தொடுக்கப்பட்ட தாக்குதல் இருக்குல்ல, இது வந்து முழுக்க முழுக்க ஆம் ஆத்மி கட்சியை மட்டுமே குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்னு அந்த கட்சி நினைக்குது. அதனால பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்காங்க. ஆனா பாஜகவை வீழ்த்தணும், அதுக்காக நாங்க சர்வபுரி தியாகத்துக்கும் தயார்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்காருன்னா அதெல்லாம் எடுக்கல. அப்படிப்பட்ட எண்ணமே அவர் இடத்துல கிடையாது. அப்போ பாஜக இந்த நேரத்துல ஒரு யுக்தியை கையில எடுக்குது. அவங்க எங்களை வந்து ஒரு புள்ளியில தான் எதிர்க்கிறாங்க. அவங்க எங்களிடம் இருந்து மாறுபட்டவர்கள் இல்லை என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஹார்ட்கோர் அந்த ஹிந்து வாக்குகள் இருக்குல்ல, இவங்க சொல்ற அந்த இந்துத்துவ வாக்குகள் இருக்குல்ல, அது சரிபாதியாக பிளவுபடும்ல. ஆம் ஆத்மி கட்சிக்கு கொஞ்சம் பேர் வாக்களிக்கத்தானே செய்வாங்க. ஒரு சாஃப்ட் கார்னர் ஆம் ஆத்மி கட்சி மேலேயும் ஏற்படத்தானே செய்யும். இப்ப அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஆம் ஆத்மி கட்சியே செய்ய துணியாததை, ஆம் ஆத்மி கட்சி பேச முடியாததை பிஜேபி செஞ்சிருக்கிறாங்கன்னா, அப்ப பிஜேபி தான் உண்மையான பார்ட்டி, ஆம் ஆத்மி உண்மையான பார்ட்டி இல்லைன்னு இந்துத்துவ ஹார்ட் கோர் பெல்ட்ல அவங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புறாங்க. டெல்லியில ஒரு செக்டார் இருப்பாங்கல்ல, தான் பெருசு, நீங்க எங்களுக்கே ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஆமா ஆமா ஆமா, அப்கோர்ஸ் அதுதான் அவங்க வந்து பட்டவர்த்தனமா காட்டுவதற்கு இப்ப தயாராகி இருக்கிறாங்க. அந்த மெனக்கடல் கூட அதுக்கான மெனக்கடல் தான். ஏன்னா இப்ப இந்த விஷயத்துல நீதிமன்றம் ஒரு தடையை கண்டிப்பா விதிச்சிடும் சார். என்னை பொறுத்தவரையில சட்ட ரீதியாக நான் என்ன புரிந்து கொள்றேன்னா, ஒரு கடிவாளத்தை இந்த வக்பு விவகாரத்தில் நீதிமன்றம் போட போகிறது. அதனாலதான் இப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன பதட்டமான மனநிலை வந்துருச்சு. அது என்ன அவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட்னா, அவங்க என்ன நினைச்சாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள், ஏஐஎம் மாதிரியான அந்த ஒய்சியினுடைய கட்சிகள் எல்லாம் நீதிமன்றத்தை நாடுனா இதுல வேற ஒரு மேனிபுலேஷனுக்கு அவங்க போகலான்னு நினைச்சாங்க. பாத்தீங்களா, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி முடக்குறாங்கன்னு சொல்லி. ஆனா எதிர்பாராத ட்விஸ்ட் என்னன்னா, திமுக போவேன்னு சொல்லி அறிவிச்சது இல்ல. திமுக ஒரு பெரிய மக்கள் திரள் இயக்கம் என்பது நன்றாகவே எல்லோருக்குமே தெரியும். இன்னொன்று, திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கவே முடியாது. என்ன குற்றச்சாட்டை வைக்க முடியாதுன்னா, பெண்களுக்கு அந்த வக்பு வாரியத்தினுடைய அதிகார மையத்துல இடம் இல்லைன்றது இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுல எடுபடவே எடுபடாது. ஏன்னா தமிழ்நாட்டுல இன்றைக்கும் மாமன்ற உறுப்பினராக இருக்கிற ஃபாத்திமா முசஃபர், முஸ்லீம் லீக் கட்சியினுடைய ஃபாத்திமா முசஃபர் வக்போர்டினுடைய ஒரு மெம்பர். அவரை மெம்பரா நியமிச்சது யாருன்னா திமுக தான் நியமிச்சது. அப்ப நீங்க எந்த காரணத்தை சொல்லி இந்த வக்பு பில்ல வந்து பெருசா போக்கஸ் பண்றீங்களோ அதை திமுக இங்க அடியோட அடிச்சு தகர்த்திருச்சு. திமுக அந்த கதையவே முடிச்சிருச்சு. அந்த பேச்சே ஏறல. பெண்கள் இருக்கணும்னு தானே நீ சொல்ற, நான் தான் பெண்களை நியமிச்சிட்டேனே, ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பெண் ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, அதனால அந்த இது வந்து திமுக வாழ தமிழ்நாட்டுல அடிபட்டு போச்சுல்ல. அப்ப ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு அடி திமுக மூலமாக இருக்கு. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, திமுக இந்த ஸ்டாண்ட உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறாங்கும் போது இதனுடைய குரல் வந்து இன்னும் வலுவா பதிவு செய்யப்படுங்கிறத அவங்க எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்த்தது 2 கட்சியை தான் எதிர்பார்த்தாங்க. ஒண்ணு ஓய்சியும், இன்னொன்னு மம்தா பானர்ஜி. ஏன்னா
நேற்றைக்கு கூட பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து கடுமையான எதிர்ப்பை திரிணாமுல் எம்பி கல்யாண் பானர்ஜி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணாங்க. அண்ணன் ராசா கூட பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தாரு. நீங்க கல்யாண் பானர்ஜியினுடைய எதிர்ப்பு தான் பிரதானமான எதிர்ப்பா இருந்துச்சு. அப்ப அதை வச்சு அவங்க ஒரு கால்குலேஷனுக்கு போனாங்க. ஆனா கல்யாண் பானர்ஜி பேசிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு முன்பாகவே பேசாம இருந்து கத்தியை இறக்கிடுச்சு திமுக. இது இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சியாக அவர்களுக்கு வந்து இறங்கி இருக்கிறது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். நிச்சயமாக டெல்லி தேர்தல் கணக்கு அவர்களுக்கு உள்ளாக இருக்கிறது. நீங்க சொன்னதை போல அவங்க சாஃப்ட் கோர் தான், நாங்க தான் ஹார்ட் கோர், நாங்க தான் அவங்க கூட இருப்போம், எங்களை நம்புங்க, எங்களை நம்பாம அவனை போய் நம்புறீங்க, அவனாலாம் உங்களுக்கு என்ன செஞ்சிட முடியுங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து இந்த தேர்தலை நகர்த்துவதற்காகவும் இப்படிப்பட்ட வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்க வேண்டும். ஓகே, நிறைய முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கின்றனர். தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி.